அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒன்றி வேறொன்றுக்கும் உதவாது. இங்கே பாருங்கள், ஆண்டவர் ஒரு மறைபொருளான வார்த்தை சொல்கிறாரு. உப்பு எப்படிங்க உள்ளது? சுவைத்தரக்கூடியது உப்பு. ஒரு சாப்பாட்டில் எதில் போட்டாலும் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் நல்ல டேஸ்ட் வரும். அந்த டேஸ்ட்டுக்கு கொடுக்குற ஒரு மனுஷனாக அவனை மாத்திரன்றார். எப்படி இருக்க போகிறீங்க? நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. அந்த உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டுக்கிற, ஆண்டோடைய வசனத்தை கேட்குற, அவர் வழியில் நடக்கிற உங்கள் வாழ்க்கை குறித்து தான் உப்பு போல இருக்கிற உன்னை சாரமற்று போகாதபடி எச்சரிக்கைப்படுத்துகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஜெபமனத்தில், ஊழியத்தை நடக்கத்தில் எல்லாம் இருந்தவங்க சாரமற்று போயிடுறீங்க. உப்பு ஒப்பிட்டு உங்களோடு பேசுகிறார் ஆண்டவர். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, சாரமற்று போகாதீர்கள். அதை உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுமே தவிர வேறொன்றுக்கும் உதவாது. உப்பு சாரமற்று போச்சுன்னா நம்ம குப்பையில் போட்டு வேண்டியதான். நம்மளே அப்படி தான் தூக்கி போட்டுருவாங்க. நல்லா இருக்க வரைக்கும் நம்ம மதிப்பாக இருக்கோம். சோத்திரம் பெறுதா, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். புரியுதுங்களா? எவ்வளோ போராட்டம் பாருங்கள். உப்பு போல் நம்ம சுவைத்தரவுள்ளா இருக்கணும். இயேசு நம்மளை அப்படி தான் வச்சுருக்கிறார். தெய்வம் நம்மளை தான் அப்படி தான் படைச்சிருக்கிறார். உப்பு எப்படி சுவைத்தருக்குதோ அதே போல் சாரமற்று போகாதபடி நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்ம இருக்கிற இடங்கள், வேலை ஸ்தலங்கள், நம்மலாம் எப்படி பயன்படணும்? உப்பாக பயன்படணும். அந்த சகோதரர் வந்துட்டார்ப்பா, சோதனம் சொல்கிறார். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கணும். விசாரிக்கக்கூடியவர்கள் நம்ம உப்பாக மாறணும். சாரமற்று போகக்கூடாது. சாரமற்று போயிடுச்சுன்னா ஒன்றுத்துக்கு புரோஜனம் நடக்கூடும். நம்ம வாழ்க்கை சாரமற்று போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். ஆண்டவர் நாள் எச்சரிப்பின் சத்தத்தை கூடுகிறார். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்கப்பா. எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பத்தியா? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பூமிக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் உப்பு மாரி பயன்படுத்துகிறீங்க. வேலை ஸ்தலத்தில் முதலாளிக்கு ஒரு உப்பாக பயன்படுறீங்க. குடும்பத்தில் தாய் தகப்பனுக்கு ஒரு உப்பாக பயன்படுறீங்க. சகோதர சகோதரி ஒரு பயன்படுறீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில் ஒரு உப்பாக பயன்படுறீங்க. நீங்கள் போகிற இடம் வருகிற ஒரு உப்பாக பயன்படுறீங்க. ஒவ்வொரு காரியத்திலுங்க உப்புனா இதுதான் கிட்ட நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய செயல்முறையில் நீங்கள் உப்பாக பயன்படுத்தும் போது தான் ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் உப்பாக இருக்குன்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் சுவை கொடுக்குறவங்களாக மாறுங்க. ஆனால் சாரமற்று போகாதபடி எச்சரிக்கையாக இருக்குன்னு அதுவும் சொல்கிறார். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாக்கமாக்கப்படுங்க? அந்த காரியத்தை விட்டு விலகி போயிட்டீங்கன்னா உங்களால் எப்படிங்க இங்கே கூட முடியும்? அண்ணன் தம்பி சண்டை போட்டு ரெண்டாவது கூட முடியாது. அப்பா அம்மா சண்டை போட்டு ரெண்டாவது போடுறது கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ நாள் போராட்டம். சாரமற்று போனால் ஒன்றுமே புரியல. அதை சொல்லி காட்டினே இருப்பாங்க. அந்த சொல்லி காட்டாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணால் சாரமற்று போகாதபடி நம்ம அதிலே நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்வார். நம்ம சாரம் உள்ளவர்களாய் அநேக இடத்துல சுவை தரக்கூடிய ஒரு உப்பை போல பயன்பட கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஆமென். காட் பிளஸ்.